நேயர்களே, பீகார் தேர்தலில் இன்றைக்கு 27 சற்றேறக்குறைய ஒரு 9லிருந்து 10 நாட்கள், இன்னும் ஒரு வாரம், இந்தியா கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் அவரை முன்னெடுத்து நாங்கள் தேர்தலை செய்வோம் என்று மலுப்பலான பதில்களை பிரதமர் மோடி கூட்டத்திலே பேசினார். ஆக இந்தியா கூட்டணியில் இழுபறி இல்லை என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு வலுவான கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி இருக்கிற நேரத்தில் ஒரு நட்பு ரீதியான போட்டியாக இது அமைந்து விட்டது. இதுவரை பாரதிய ஜனதா வைத்த பல விமர்சனங்கள் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிக்கவில்லை என்பதுதான். ஆனால் தற்போது முதல்வர் வேட்பாளரும் கூட அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவ். நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு கடந்த முறை 43 இடங்களில் வென்றது. அந்த கட்சி இந்த முறை 15 அல்லது 20 இடங்களில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்ற கணிப்பையும் மிக முக்கியமான ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார். பீகாரில் மிகப்பெரிய தலைவரான நிதிஷை பாரதிய ஜனதா தொடர்ந்து மட்டம் தட்டுவது அந்த மாநில மக்களை தாண்டி அவருடைய குறுமி இன மக்களிடத்திலும் இந்த முறை அதிருப்தியை பாஜகவின் மீது ஏற்படுத்தியுள்ளது. நிதிஷ்குமார் பெண்கள் வாக்குகள் அவருக்கு அதிகமாக இருப்பது, அதற்கு காரணம் நிதிஷ்குமார் பெண்களுக்கு கல்வி வழங்கியவர் ஆவார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதே போல பெண்களுடைய கோரிக்கைகளை அவர் ஏற்று மதுவிலக்கு கொண்டு வந்தார். ஆனால் தற்போது ஜேடியு கட்சியினரே மதுவை கள்ளத்தனமாக விற்பனை செய்வது பல இடங்களில் பெண்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்கள் வாக்காளர்கள் இவருக்கு அதிகம் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட தேஜஸ்வி யாதவ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அப்படி நம்ம பார்த்தா 24 பெண் வேட்பாளர்களையும் கூட அவர் களமிறக்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் சார்பில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஜீவிகா என்கின்ற ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி, பீகாரில் ஆர்ஜேடி, மை கூட்டணி என்கின்ற முஸ்லீம் யாதவ் கூட்டணி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மை என்பது முஸ்லீம், ஒய் என்பது கூட்டணி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் அதை உடைத்து அனைத்து தரப்பினருக்குமான கட்சியாக கொண்டு சென்று பெரிய வெற்றியை பெற்றார். 43 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார். அதே போல தற்போது தேஜஸ்வி யாதவ் பிடிஏ எனப்படும் அனைத்து தரப்பினருக்குமான கூட்டணியாக மாற்றியிருக்கிறார். அதில் தலித்துகள், முஸ்லிம்கள், யாதவ்கள் மற்றும் உண்டான உயர் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், மிக மிக பிற்படுத்தப்பட்டோர். கடந்த முறை 75 இடங்களில் ஆர்ஜேடி வென்ற சூழலில் அவர்களில் இந்த முறை 36 பேருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கவில்லை. ஃபில்டர் பண்ணியிருக்கார் தேஜஸ்வி யாதவ். பாரதிய ஜனதாவில் வேட்பாளர்களாக இல்லாததால் எம்பியாக இருப்பவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தற்போது போட்டியிட வைத்திருக்கின்றார்கள். அவர்களும் சில மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். ஆர்ஜேடி ஒரு யாதவருடைய கட்சி என்கின்ற பிம்பத்தை உடைப்பதற்கு யாதவர்களுக்கான இடங்களை 30% குறைத்து தேஜஸ்வி குறைத்துள்ளார். எல்லா இடத்திலும் யாதவரை உடலை. அதனால் இந்த முறை யாதவர்களை நிறைய குறைத்துள்ளார். உயர் சாதி இஸ்லாமியர்களுக்கான இடங்களையும் அதிரடியாக குறைத்துள்ளார். மேலும் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள இபிசி பிரிவினரின் வாக்குகளை பெறும் முயற்சிகளில் தேஜஸ்வி கடுமையாக இறங்கியுள்ளார். பாஜக இங்கே என்னன்னா, யாதவ் முஸ்லீம்களை அப்படியே ஒதுக்கி மற்ற சாதிகள்கிட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கித்தான் வாக்கு பிரிப்பாங்க. யாதவ்களை அங்கே தனித்து விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்திலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமர்ந்தது. இதற்கிடையில் பீகார் தேர்தல் கணிப்பு முடிவுகளில் பிரசாந்த் கிஷோருக்கு 23% வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய பல வேட்பாளர்கள் பாஜகவில் போய் சேர்க்கிறார்கள். பீகார் தேர்தல் விவகாரத்தில் எல்லோரும்
பயப்பட வேண்டிய விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் தேர்தல் ஆணையம்தான் அப்படிங்கிற கருத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறார்கள். அதில் பல உண்மைகளும் இருக்கிறது. நாட்டில் எல்லா அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்து விட்டது. எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு ஆதரவான 47 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியுள்ளார்கள். அதே நேரத்தில் யோகேந்திர யாதவ் பீகாரின் வாக்காளர் எண்ணிக்கையை 8.9 கோடியாக இருக்க வேண்டிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதை 7.89 கோடி வாக்காளர்கள் இருந்துதான் தொடங்கினதாக கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர்கள் 30 லட்சம் பேர் வரை நீக்கிவிட்டார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 6-7% வாக்காளர்களை அவர்கள் ஏற்கனவே நீக்கிவிட்டார்கள். 2%, 1%லாம் ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமாக 6-7% வாக்காளர்களை தேர்தல் கமிஷனோடு கூட்டணி அமைத்து பாஜக நீக்கியிருப்பது அவர்களுக்கு இது ஒரு சாத்தியம். ஆனால் அதையும் தாண்டி தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. பாஜக வழங்கியுள்ள 10,000 ஒரு பெரிய தொகை, ஆனால் ஒரு முறை வழங்கப்படுறதா. இதன் மூலம் பாஜக இழந்த பெண் வாக்காளர்களில் ஒரு சில பகுதியினர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வாய்ப்பு உண்டு. இவற்றையெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் சிறப்பாக உள்ளது. தேஜஸ்வி யாதவ் இளைஞர்களின் அடையாளமாக இருக்கிறார். ராகுல் காந்தி அவரோடு இருக்கிறார். வருடத்திற்கு 2 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இன்னும் குடும்பத்திற்கான ஒருவருக்கு வேலை வாய்ப்பு என்பது சாத்தியம் என்பதை தாண்டி தன் ஆட்சிக்கு வந்த உடனே பணி ஆரம்பிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். ராகுல் தேஜஸ்வி இமேஜுக்கு பலமூட்டுவதாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இதை தாண்டி தேர்தல் நடவடிக்கைகளில் தங்களுடைய தரப்பினர் அனைவரும் வாக்களிக்கிறார்களா என்பதை அதிதீவிரமாக கவனிக்க வேண்டும். ஆனால் அதில் ரொம்ப பிரச்சனை என்னன்னா, அங்கே அனைத்து வாக்கு கமிட்டிகளிடம் பூத் கமிட்டி கிடையாது. அந்த பூத் கமிட்டி அந்த குறையை சரி செய்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஏற்கனவே 36 எம்எல்ஏக்களை தூக்கி வேற இருக்கிறாங்க. புதிதாக 24 பெண்கள் வேட்பாளர்களை தேஜஸ்வி அறிவித்திருக்கிறார். எனவே அதிருப்தியாளர்கள் தேர்தல் பணிகள் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம். அதுதான் தோல்விக்கு காரணமாக அமைக்குமே தவிர பாஜக வெற்றி பெற்றுவிட்டது என்பது நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறதும் சில கருத்துகள் போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நிதிஷ்குமாருக்கு பாரம்பரிய வாக்கு வங்கி 18% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 21% தலித்துகள் இருக்கிறாங்க. அப்போ 11, 17, 20, ஒரு 17, 38, 14% யாதவர்கள், 48, 52, 15% உயர் சாதி, 52, 67, 67 போக மீதி 33% இபிசி எல்லா சதவீதம் ஓட்டுகள் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மற்ற சமூகம்லாம் சேர்ந்துருக்கு. இந்த விவகாரத்தில் முஸ்லிம்கள் மற்றும் யாதவ்கள் 2 பேருடைய ஓட்டு வங்கியுமே கிட்டத்தட்ட ஒரு 17, இது ஒரு 14, 27, 30% வந்துருச்சு. இது அல்லாமல் காங்கிரஸினுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கி, தலித்துகளுடைய வாக்கு வங்கி, இபிசியினுடைய வாக்கு வங்கி, இது வந்துட்டாலே வெற்றி பெற்றும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறான்னா, முஸ்லீம்களுடைய நல விரும்பிகள் போல் அவர்கள் தங்களை காட்டி கொண்டாலும் அவர்களுக்கு உரிய பிரதித்துவத்தை வழங்க எதிர்க்கட்சிகள் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. பீகார் பேரவை தேர்தலில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணிக்கு முஸ்லீம்கள் ஆதரவு கோரி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு செஞ்சார். அந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் நெருங்கும் போது சில தலைவர்கள் முஸ்லீம்களுடைய நல விரும்பிகள் போல காட்டிக்கொள்வார்கள். இது அப்பட்டமான ஏமாற்று வேலை. அவர்கள் முஸ்லீம்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறுபான்மையினர் மக்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்கியிருப்பதாக நிதிஷ்குமார் சொல்கிறார். எந்த பாகுபாடுமின்றி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சரியான பிரதிநிதித்துவத்தை முஸ்லீம்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சியில் முஸ்லீம்களை வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டன, அதிகாரத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என நிதிஷ் சொல்றார். 2005ஆம் ஆண்டுக்கு முன்பு பீகாரில்
முஸ்லிம் சமூகத்தினர் நலனுக்காக எந்த பணியும் செய்யப்படவில்லை. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மதக்கலவரங்கள் நடந்தது. 2005 நவம்பரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதன் பிறகுதான் முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தோம் அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு 2025-26 போன வருஷமும் இனி வரக்கூடிய ஆண்டுகளும் சிறுபான்மையினர் நலத்துறையின் நில ஒதுக்கீடு 306 மடங்கு அதிகரிச்சிருக்கிறது. ஆண்டுக்கு 1080.47 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டில் 8000க்கு மேற்பட்ட கல்லறைகளுக்கு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 1273 வேலி அமைப்பதற்கான அடையாளம் காணப்பட்டது. 746 இடங்களில் பணி நடக்குது. அதனால் முஸ்லீம்கள் எங்களுக்கு ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் மத கலவரங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறோம். யார் சொல்கிறா? நிதிஷ்குமார். 1989ஆம் ஆண்டில் பாகல்பூர் மதக்கலவரங்கள் குறித்து முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளின் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்கிறார். 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு மதரசாக்கள் மாநில அரசால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. மதரசாக்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இடையான சம்பளம் கொடுக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு விவாகரத்து செய்யப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு பெற உதவும் வகையில் 10,000 உதவித்தொகை வழங்கப்பட்ட இது தற்போது மாதம் 25,000ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி உதவித்தொகைகள், இலவச பயிற்சி விடுதிகள், மானியங்கள் மற்றும் பிற திட்டங்களும் பீகாரில் நாங்கள் செயல்படுத்துகிறோம். எதிர்க்கட்சிகள் கொடுக்கும் போலி வாக்குறுதிகள் முஸ்லீம்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முஸ்லீம் சமூகத்திற்காக நான் செய்துள்ள பணிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்ட்டு தனது தாழ்மையான வேண்டுகோளை அவர் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தி தான், வரம்பற்று மீறிய தமிழ்நாட்டையெல்லாம் சுவாகா செய்யக்கூடிய வாக்குறுதிகளை பீகாரில் பாரதிய ஜனதா, தேஜஸ்வி வழங்கியிருக்கிறார்கள். அது சாத்தியமா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டனா, அந்த வாக்குறுதியில் வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பில்லை. 3.5 லட்சம் பட்ஜெட்டுக்கு 30 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்ட கதை. ஆனாலும் அள்ளி துளிக்கிறார்கள். 10,000 ரூபாய் பாஜக. பல மாநிலங்களில் பாஜக இலவசங்களை எதிர்த்தது. ஆனால் இங்கே இலவசங்களில் மூழ்கி போய்விட்டது. தே ஆர் இம்மர்சிங் அந்த அது என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரீபீஸ் போல் அப்படியே முங்கிட்டாங்க பாஜக. ஆக தேஜஸ்வியும் அவர்களுக்கு குறைந்தவர்கள் இல்லை. கடும் போட்டியில் கொஞ்சம் முன்னணியில் தெரிகிறார். யார்? தேஜஸ்வி யாதவ். ஒரு நூல் அளவு முன்னணி தெரிகிற மாதிரி நமக்கு தெரிகிறது. இருந்த போதிலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.